ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு தொடர்ந்து நம்ம வந்து அத்தியாயம் 13 டெக்ஸ்ட் 30 பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் 33. ஓகே. இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும், அந்த தலைப்பில் நம்ம வந்து இருக்கிறோம். இன்னும் இந்த 2-3 ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயம் முடிய போகுது. ஓகே. இதில் வந்து முழுக்க பகவான் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஏற்கனவே பிரபுலாம் விளக்கியிருப்பாங்க. தொடர்ந்து வந்து இன்றைக்கு கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, பிரபுபாதர் அப்படிக்காக என்ன வளர்க்குறாரு, அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. யதா ஷர்வகதம் சுக்ஷ்யம் ஆகாஷம் நோ பலித்யதே ஷர்வத்ராவஸ்திதோ தேஹே ததாத்மா நோ பலித்யதே. மொழிபெயர்ப்பு: எங்கும் நிறைந்திருந்தாலும் தனது நுண்ணிய இயற்கையினால் ஆகாயம் எதனுடனும் கலக்காமல் இருக்கின்றது. அதுபோல பிரம்மனின் பார்வையில் நிலை பெற்றுள்ள ஆத்மா உடலில் அமைந்திருந்தாலும் உடலுடன் கலப்பதில்லை. இது வந்து ஆத்மா பற்றி வந்து பகவான் பேசுகிறாங்க. ஆத்மாவனுடைய தன்மை என்னது, ஆத்மா வந்து எங்கே இருக்குது நம்ம உடலுக்குள்ள, அதை பற்றி வந்து கிருஷ்ணன் பேசுகிறாரு பாருங்க. ஓகே. அதுக்கு நம்ம இந்த ஸ்லோகம் போடுற முன்னாடி டெக்ஸ்ட் 32ல் 32ல் கிருஷ்ணன் என்ன சொன்னார் அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து 33 வரணும். ஓகே. 32ல் கிருஷ்ணன் என்ன சொன்னார்னாக்கா, அநாதிக்வான் நிர்குணத்வாத் பரமாத்மாயம் அவ்யயா ஷரீரஸ்தோ அபி கௌந்தேயா ந கரோதி ந லிப்யதே. அதாவது 32ல் என்ன சொன்னாங்கன்னாக்கா கிருஷ்ணர் பகவான், நித்தியத்தின் பார்வையை உடையவர்கள் அழிவற்ற ஆத்மா தெய்வீகமானது, நித்தியமானது, இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதை காண முடியும். ஜட உடலின் தொடர்பில் இருந்தாலும் கூட அர்ஜுனா, ஆத்மா எதையும் செய்வதோ பந்தப்படுவதோ இல்லை. இது வந்து அழகாக சொல்கிறாரு. நித்தியத்தின் பார்வையை உடையவர்கள், நித்தியத்தின் பார்வை உடையவர்கள்னா இந்த நான் ஆத்மா, பகவான் பரமாத்மா, அந்த ஆன்மீக ஞானம் உள்ளவர்கள் சொல்கிறாரு. கிருஷ்ணா கான்சியன்ஸில் அந்த அறிவை உள்ளவங்களை சொல்கிறாரு. அதாவது நித்தியத்தின் பார்வை உடையவர்கள் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கனாக்கா, அழிவற்ற ஆத்மா. அழிவற்ற ஆத்மானா ஆத்மாவுக்கு வந்து அழிவு கிடையாதுன்னு இங்கே சொல்கிறாரு பாருங்க. உடல் தான் அழியுது தவிர ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. அதான் அழிவற்ற ஆத்மா தெய்வீகமானது, ஸ்பிரிச்சுவல். ஆத்மா வந்து ஸ்பிரிச்சுவலானது, நித்தியமானது. அப்போ அந்த நித்தியமான ஆத்மா வந்து என்ன செய்யுது, இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதை காண முடியும். இந்த ஆத்மா வந்து இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டது. இந்த ஆத்மா வந்து இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்றாரு. யார் பார்க்குற அந்த மாதிரி இந்த கிருஷ்ண உணர்வு உள்ள அந்த ஞானமுடையவர்கள் அவங்க வந்து இந்த ஆத்மா வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டது, இது உடலோட சார்ந்தது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஜட உடலின் தொடர்பில் இருந்தாலும் கூட அர்ஜுனா, ஆத்மா எதையும் செய்வதோ பந்தப்படுவதோ இல்லை. நம்ம வந்து இந்த ஆத்மா வந்து இந்த உடலோடு சேர்ந்து இருந்தாலும், நம்ம உடலோடு சேர்ந்து இருந்தாலும் இந்த ஆத்மா வந்து இந்த உடலோட பந்தப்படுறது கிடையாது. அழகாக இருக்காருங்க. சிறிது காலம் இந்த ஆத்மா வந்து இந்த உடலோடு இருந்து இந்த உடல் அழிஞ்ச பிறகு வேறொரு உடலை எடுக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும்? அந்த நித்திய பார்வை உடையவர்கள். யார் அந்த நித்திய பார்வை உடையவர்கள்? செல்ஃப் ரியலைஸ் பர்சன். தன்னை உணர்ந்தவர்கள் செல்ஃப் ரியலைஸ் பர்சன் சொல்லுவாங்க. யார் தன்னை உணர்ந்தவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த விஷயங்களை புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இன்றைக்கு நம்ம உள்ள ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ இன்றைக்குள்ள ஸ்லோகத்தில் சொல்கிறாரு பாருங்க, எங்கும் நிறைந்திருந்தாலும் தனது நுண்ணிய இயற்கையினால் ஆகாயம் எதனுடனும் கலக்காமல் இருக்கின்றது. அதுபோல பிரம்மனின் பார்வை நிலை பெற்றுள்ள ஆத்மா உடலில் அமைந்திருந்தாலும் உடலுடன் கலப்பதில்லை. அதோட தொடர்ச்சி தான் அந்த ஸ்லோகம். 32 தொடர்ச்சி தான் அது. சம்பவம் தான் வந்து 33 வராது. ஓகேங்களா? இப்போ நம்ம சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அப்போ
இப்போ வந்து கேள்வி எழலாம். என்ன கேள்வினாக்கா, ஆத்மா வந்து நம்மளால் பார்க்க முடியுமா? ஆத்மா வந்து பார்க்க முடியும்னாக்கா, இப்போ தன்னை உணர்ந்தவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும் பாருங்க, பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ வந்து யார் கிருஷ்ண உணர்வில் இருக்கிறாங்களோ, இப்போ நம்மளாம் இருக்கிறோம் பாருங்க, இப்போ நம்மளுக்குலாம் தெரியும் ஆத்மா வந்து பார்க்க முடியாது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் சில பேர் மனிதர்கள் என்ன நினச்சிக்கிறாங்கனாக்கா, ஆத்மா வந்து பார்க்க முடியும், அது வந்து ஆவி மாதிரி இருக்கும் அப்படிதான் சொல்லிட்டு பேசுவாங்க. நம்மளாம் சில இதெல்லாம் பார்த்துருக்கோம் பாருங்கள். ஆனால் உண்மையாலே வந்து ஆத்மா வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது. அதுதான் வந்து நம்ம சாஸ்திரங்களை சொல்லப்படுது பாருங்க. ஆத்மா வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது. எப்படின்னாக்கா, இப்போ நமக்கு தெரியுது என்னது, இந்த உடம்பு நம்மளுக்கு தெரியுது, சரீரம்னு சொல்லுவோம் பாருங்க. இந்த உடலை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவரோட உடலை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அதே அந்த உடலுக்குள்ளே இருக்கிற மனதை நம்மளால் பார்க்க முடியாது. மனம் இருக்குல்ல, மனசை வந்து நம்மளால் பார்க்க முடியுமா? முடியாது. அது சூட்சுமமானது. அதே போல் புத்தி, நம்மளுடைய அறிவு, எண்ணங்கள், அது நம்மளால் பார்க்க முடியுமா கேட்டோம்னாக்கா முடியாது. அதையும் பார்க்க முடியாது. அதனோட இன்னும் சூட்சுமமானது ஆத்மா. இந்த சரீரம், இந்த மனம், இந்த புத்தி, இதை தாண்டி இன்னும் சூட்சுமமானது, இன்னும் சூட்சுமமானது என்னதுனாக்கா ஆத்மா. அந்த ஆத்மா வந்து நம்மளால் பார்க்கக்கூடவே முடியாது. ஏன்னாக்கா நிறைய பேர்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க, நம்ம சில வீடியோலாம் பார்த்துருக்கோம் பாருங்கள். ஆத்மா வந்து அந்த உடலை இறந்தவுடனே ஆத்மா வந்து ஒரு ஒளி மாதிரி வெளியாகுது சொல்லிட்டு ஃபோன்லலாம் ஃபோன்லலாம் ஃபோட்டோ பிடிச்சிருப்பாங்க, வீடியோலாம் பிடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கோம். ஆனால் அதில் வந்து காட்டுறது எல்லாமே பொய் தான். நம்மளுடைய கருவிகள், நம்ம பாய்க்கக்கூடிய ஃபோனாக இருக்கட்டும், டெலிஸ்கோப்பாக இருக்கட்டும், என்ன மாதிரியான கருவிகள் இருந்தாலும் கூட நம்ம வந்து இந்த ஆத்மாவை பார்க்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு சாஸ்திரத்தில். சில புறப்பாதில் விளக்கியிருப்பார் கிருஷ்ணன் சொல்கிறாரு பாருங்க. என்ன மாதிரி கருவி வச்சுருந்தாலும் நம்ம வந்து ஆத்மாவை பார்க்க முடியாது. இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கோம் பாருங்கள், இங்கேருந்து பூமியிலேருந்து நிலாவை ஜூம் பண்ணி காட்டுவாங்க பாருங்கள், சூரியனை ஜூம் பண்ணி காட்டுவாங்க. நிலாவில் வந்து என்ன இருக்குது, நிலாவில் வந்து மண்ணுலாம் இருக்குது, அது குழியாக இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்குறாங்க நிலாவில். சூரியனை கூட ஜூம் பண்ணி காட்டுறாங்க. அந்த மாதிரியான கருவிகளாக நம்மக்கிட்ட இருக்குது பாருங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது. ஆனால் அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நம்மளால் ஆத்மாவை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னாக்கா ஆத்மா வந்து அவ்வளோ சூட்சுமமான விஷயமானது, ரொம்ப ரொம்ப சின்னது ஆத்மா. நம்ம வந்து நம்ம பார்க்கவே முடியாது ஆத்மாவை. அப்போ பகவத்கீதையில், நம்மளுடைய பகவத்கீதையில் 2வது அத்தியாயம் 24வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு பாருங்க. பகவான் என்ன சொல்கிறாருனாக்கா, 2வது அத்தியாயம் டெக்ஸ்ட் 24. எல்லாரும் படிக்கலாம் அந்த ஸ்லோகத்தை, திருப்பி பாருங்க. 2வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். அச்சேத்யோ அயம் அதார்த்யோ அயம் அக்லேத்யோ அசோக்ய ஏவச்சஹ நித்ய சர்வ கதாஸ்தானு அசலோ அயம் சனாதனஹ. என்ன சொல்கிறாருனாக்கா, ஜீவாத்மா வெட்ட முடியாதவன், கரைக்க முடியாதவன், எரிக்கவோ உலர்த்தவோ முடியாதவன். அவன் நித்தியமானவன், எங்கும் நிறைந்தவன், மாற்ற இயலாதவன், அசைக்க முடியாதவன், நித்தியமாக மாற்றமின்றி இருப்பவன். இதெல்லாம் வந்து ஆத்மாவோட குவாலிட்டிஸை பற்றி கிருஷ்ணர் சொல்கிறாரு பாருங்க. இப்போ சொன்ன பாருங்கள், சில விஞ்ஞானிகளாம் வந்து டெலஸ்கோப்லாம் வச்சு ஆத்மா பார்க்குறாங்க, ஆத்மா இப்படி இருக்குது, ஆவியாக போகுது, அதெல்லாம் பார்க்குறேன்னு சொன்னார். இதில் சொல்கிறாரு, டீட்டெயில்ஸாக சொல்கிறாரு, ஜீவாத்மா வெட்ட முடியாதவன். அதாவது நம்ம ஆத்மா வந்து எதையாலையும் வெட்டவே முடியாதுன்னு சொல்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஏற்கனவே கேட்டிருக்கோம். ஆரம்ப காலத்தில் நம்ம பகவத்கீதை படிக்கும்பொழுது இந்த விஷயங்கள் நம்ம கேட்டிருக்கோம். இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து நம்ம மறந்து போயிருக்கலாம், புரியுதுங்களா? அதை வந்து நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஸ்லோகங்களை வச்சு நம்ம வந்து பேசணும். அதில் என்ன சொல்கிறாருனாக்கா, ஜீவாத்மா வெட்ட முடியாதவன்,
கரைக்க முடியாதவன். அவனை வந்து ஜீவாத்மா வந்து ஆத்மா வந்து ரொம்ப சின்னதில்லை, அதை வந்து நம்ம எதுலையுமே ஒன்றும் செய்ய முடியாது, எரிக்க முடியாது, நெருப்பால் கூட எரிக்க முடியாது. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க, நெருப்பால் எரிக்க முடியாது, உலர்த்த முடியாது. அவன் நித்தியமானவன், ஆத்மா வந்து நித்தியமானவன், எங்கும் நிறைந்தவன். எங்கும் நிறைந்தவனா வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது ஆத்மா, எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ சில பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னாக்கா, ஆத்மா வந்து இந்த இந்த கிருஷ்ண உணர்வு இல்லாத ஞானம் இல்லாதவர்கள் என்ன நினச்சிக்கிறாங்கனாக்கா, சில பேர்லாம் ஆத்மா வந்து இங்கே மட்டும்தான் இருக்குது, நம்ம பூமியில் மட்டும்தான் ஆத்மா இருக்குது, மித்த கிரகத்தெல்லாம் ஆத்மா இல்லை, மித்ததெல்லாம் வந்து அப்படி கோஷமாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது கிடையாது. எனக்கு பின்னாடி ஃபோட்டோவில் தெரிஞ்சு பாருங்கள், இந்த சைடு கிருஷ்ணருக்கு பின்னாடி சூரியன் இருக்கிறாரு, இந்தாண்டு நிலா இருக்குது பாருங்கள். இதே மாதிரி பல கிரகங்கள் இருக்குது, எல்லா கிரகத்துலேயும் வந்து ஜீவாத்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் 4வது அத்தியாயத்தில் கிருஷ்ணன் சொல்லுவார் பாருங்க அர்ஜுனர்கிட்ட, அர்ஜுனா நீயும் நானும் பல பிறவி இங்கே வந்திருக்கிறோம், ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் உனக்கு ஞாபகம் இருக்காது. அப்போ அர்ஜுனன் கேட்பார், அதுக்கு முன்னே அர்ஜுனன் கேட்பார், என்னது நீயும் நானும் ஒன்றா தானே இங்கே விளையாண்டுக்கு இருக்கணும், நீ எப்படி பகவத்கீதை போயிட்டு சூரிய தேவனுக்கு சொன்னேன்னு கேட்பாரு பாருங்க. அதுதான் சொல்கிறாரு. ஏன்னாக்கா சூரியன் கிரகத்துலேயும் ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, அதனால தான் இங்கே சொல்கிறாரு பாருங்க இந்த ஸ்லோகத்தில், எரிக்க முடியாது. அப்போ சூரியன் வந்து நெருப்பு பாருங்க, அப்போ நெருப்பு இருக்கிற இடத்துல ஏதாச்சும் இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் இங்கே எரிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா வந்து நெருப்புலையும் இருக்க முடியும். புரியுதுங்களா? யோசிச்சு பாருங்களேன் அது விஷயம். இப்போ வந்து நெருப்பில் எது போட்டாலும் எரிஞ்சிடும், ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாரு, ஆத்மாவை எரிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு அர்ஜுனன்கிட்ட, நான் வந்து சூரிய தேவனுக்கே நான் போயிட்டு பகவத்கீதைக்கு போதிச்சுட்டு வந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா, சூரியன் கிரகம் மட்டும் கிடையாது, நீலா, செவ்வாய் கிரகம், மற்ற கிரகங்கள், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ, என்னென்ன கேலக்சிஸ் இருக்கோ, இது எல்லாத்துலேயும் ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா கூட பரமாத்மா கிருஷ்ணர் இருக்கிறாரு, அது நமக்கு தெரிய வருது. ஆத்மா வந்து அசைக்க முடியாது, நிச்சயமாக மாற்றமிட்டு இருப்பாங்க. கிருஷ்ணர் சொல்கிறாரு பாருங்க, நம்மளை வந்து இந்த உடல் தான் அழிக்கப்படுது தவிர ஆத்மாவுக்கு வந்து அழிவு கிடையாதுன்னு சொல்கிறாரு. அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்க. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறாரு நம்ம ஸ்லோகத்தில் 33வது ஸ்லோகத்தில், எங்கும் நிறைந்திருந்தாலும் தனது நுண்ணிய இயற்கையினால் ஆகாயம் எதனுடன் கலக்காமல் இருக்கின்றது, அதுபோல பிரம்மனின் பார்வையில் நிலை பெற்றுள்ள ஆத்மா உடலில் அமைந்திருந்தாலும் உடலுடன் கலப்பதில்லைன்னு சொல்கிறாரு. அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்கா, ஆகாயம், வானத்தில் ஆகாயம் இருக்குல்ல, நம்ம பார்க்குறோம் பாருங்கள், மேகங்கள் இருக்குது, ஆகாயங்கள்லாம் இருக்குல்ல. இந்த ஆகாயத்தில் என்ன தான் மேகம் வந்தாலும், எவ்வளோ தான் பெரிய பெரிய மேகங்கள் வந்தாலும், மலைகள் வந்தாலும், மழை தூறினாலும், இடி இடித்தாலும், அந்த ஆகாயம் வந்து அப்படியே தான் இருக்கான். புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து சில டைமில் நம்ம பார்ப்போம் பாருங்க, மேகங்கள் அங்கங்கே இருக்கும், ஆனால் தனியாக நீல நிறத்தில் ஆகாயம் தெரியும் பாருங்க, அதுதான். அப்போ என்ன தான் இருந்தாலும் மேகத்தில், இந்த ஆகாயத்தில் எவ்வளோ தான் மேகமூட்டங்களாக இருந்தாலும், இந்த மேகமூட்டங்களை வந்து இந்த ஆகாயத்தை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இந்த மேகங்கள் வந்து கொஞ்ச நேரம் வந்து காணா போயிருக்கு தவிர அந்த ஆகாயம் வந்து எப்பயுமே நிச்சயமாக இருக்குல்ல, அதை தான் சொல்கிறாரு. அதே போல் நம்ம வந்து என்ன தான் உடல்களை மாறினாலும் இந்த ஆத்மா வந்து இந்த நிச்சயமாக அப்படியே தான் இருக்குது. உடல் தான் மாறப்படுது தவிர ஆத்மா வந்து மாறுறது கிடையாது. உடலில் அமைந்திருந்தாலும் உடலுடன் கலப்பதில்லை. இந்த உடலோடு தான் இருந்தாலும் ஆத்மா, இந்த ஆத்மா வந்து இந்த உடலோட கலக்கிறது கிடையாது. அது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் வந்து இருக்கிறாரு ஆத்மா. அதுக்கப்புறம் இந்த உடலோடைய தேவை முடிஞ்ச பிறகு அந்த ஆத்மா வந்து வேற ஒரு உடலை தேடி போகுதுன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம உடம்புல வந்து நம்மளோட சரீரத்தில் வந்து 9 வகையான நவதுவார பட்டணம்னு சொல்லுவாங்க. நவதுவார பட்டணம், நவதுவாரங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு யாராச்சும் சொல்ல முடியுங்களா? ட்ரை பண்ணலாம், யார் வேணால் ட்ரை பண்ணலாம். நவதுவாரம் பட்டணம்னு நம்ம உடம்புல இருக்குது.
நவத்வாரங்கள். அது என்னன்னு சொல்ல முடியுங்களா? 9 துவாரங்கள் இருக்குது. யார் வேணாலும் ட்ரை பண்ணணும். யார் வரா? ஹரே கிருஷ்ணா, ஹரிபோல். கண்ணு 2, காது 2, ஹரிபோல், ஹரே கிருஷ்ணா. சிறந்த கைத்தட்டு ஒன்று கொடுக்கலாம் கீர்த்தனை சொல்லி மாட்டாச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளோட உடம்புல வந்து 9 விதமான நவத்வாரங்கள் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த நம்ம வந்து நினச்சிக்கிறோம். ஒரு உதாரணம் இருக்குது இதுக்கு. இந்த இந்த சொன்ன விஷயங்களுக்கு வந்து ஒரு உதாரணம் இருக்குது. என்னதுனாக்கா, இப்போ வந்து பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க் காசு எடுக்கணும். பேங்க் ஏடிஎம் பேங்க் இருக்குங்களா? அந்த ஏடிஎம் பேங்கில் வந்து நிறையா சிசிடிவிலாம் போட்டிருப்பாங்க. செக்யூரிட்டி கார்ட்லாம் இருப்பாங்க. பிஸ்டல்லாம் வச்சு நிற்பாங்க பாருங்கள். நம்ம பார்த்துருக்கோம். எதுக்காக அந்த மாதிரி நிற்கிறாங்க? ஏன்னாக்கா உள்ளே வந்து காசு இருக்குது, பேங்கில் காசு இருக்குது, அது யாரும் திருடக்கூடாது, அது வந்து யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி ஸ்டாஃப் எல்லாமே இருக்கிறாங்க. யாரும் அந்த காசை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஆனால் அதே பேங்கு காசு நிறையா இருக்குது, சிசிடிவி இல்லை, செக்யூரிட்டி ஸ்டாஃப் இல்லை, கார்ட் யாருமே இல்லை அப்படின்னாக்கா போகிற வர மக்கள் சும்மா இருப்பாங்களா? கிடையாது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க தானே. அதே போல தான் நம்ம உடம்புல வந்து இந்த நவத்வாரங்கள் திறந்து தான் இருக்குது. திறந்து இருந்தால் கூட அந்த ஆத்மா ஏன் வெளியாகிறது கிடையாது? ஏன்னாக்கா பகவான் வந்து நம்மளுக்கு சிசிடிவியாக இருக்கிறார். அப்போ அவர் எப்போ நினைக்கிறாரோ அப்போ தான் வந்து ஆத்மா வெளியாகும். புரியுதுங்களா? நம்ம உடம்புல வந்து எல்லா நவத்வாரமும் திறந்து தான் இருக்குது. ஆத்மா வந்து எப்போ வேணால் வெளியாகலாம் கிடையாது. அது குறிப்பிட்ட கால அளவில் அந்த நேரம் காலம் வந்தால் தான் அந்த 9 ஓட்டைகள்லேருந்து எப்பயாச்சும் வெளியாகும். அது வந்து பகவானோடைய கையில் தான் இருக்குது. நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அப்போ சில பிரபுபாதர் வந்து இந்த பர்பட்டை சொல்கிறாரு பாருங்க. பர்பட்டில் 33வது டெக்ஸ்டில் நீர், மண், மலம் மற்றும் என்னவெல்லாம் இருக்கின்றதோ எல்லாவற்றிலும் காற்று புகுகின்றது. இருப்பினும் அஃது எதனுடனும் கலப்பதில்லை. அதுபோலவே உயிர்வாழி பல்வேறு விதமான உடல்களில் அமைந்திருந்தாலும் தனது நுண்ணிய தன்மையினால் அவற்றிலிருந்து தனித்து விலகுகின்றான். அது உதாரணம் வெரி வெரி அழகானது. அவர் சொல்கிறார் பாருங்க. தண்ணி, மண், மலம்னு சொல்கிறார். மலம்னா வந்து நம்மளுடைய வெளியாக்குறது. அது மண், மலம்னு சொல்கிறார். இப்போ இந்த மூணுத்துலேயும் வந்து காற்று எல்லா இடத்துலையும் போயிட்டு தான் வருது. ரைட்டுங்களா? உதாரணத்துக்கு நம்ம தண்ணி எடுக்கணும்னாக்கா தண்ணியில் கூட காற்று இருக்குது. மண், ஒரு மண் இருக்குன்னா மண்ணுலேயும் காற்று இருக்குது, அதில் போயிட்டு வருது. அதே போல் மலம், நம்மளுடைய வெளியாக்குற அந்த மலம், அதில் கூட காற்று போயிட்டு தான் வருது. அப்படி இருந்தால் கூட இந்த காற்று வந்து எல்லா இடத்துலையும் போகுது தவிர அது வந்து எதனோடையும் கலக்கிறது கிடையாது. புரியுதுங்களா? அது வந்து போயிட்டு அது வந்து அப்படியே வெளியாகிடுது. அதே போல தான் வந்து பல்வேறு விதமான உடலில் எடுத்தாலும் கூட பல்வேறு உடல்களில் இந்த ஆத்மா இருந்தாலும் நுண்ணிய தன்மையினால் அவற்றிலிருந்து தனித்து விளங்குகிறது. அதே போல் இந்த ஆத்மா வந்து பல உடம்புகள் எடுத்தாலும் கூட அந்த ஆத்மா வந்து தனித்து தான் இருக்குன்னு சொல்கிறார். தனித்து இருக்குனாக்கா அது வந்து இந்த உடலோட அட்டாச் பண்ணுறது கிடையாது. அந்த ஆத்மா வந்து எப்பவுமே தனித்து தான் இருக்குன்னு சொல்கிறாரு. சிறந்த உதாரணம் பிறப்பு அதை கொடுத்தது. அப்போ அதே போல தான் நம்ம வந்து ஆத்மா வந்து முக்குணங்களோட கலக்கிறது கிடையாது. ஏன்னாக்கா ஆத்மா வந்து எப்பயுமே நித்தியமானது. நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்து முக்குணங்களுக்கு அடிமையாகும். ஏன்னாக்கா இந்த உடல் இருக்கிறதுனால இந்த ஆத்மா வந்து முக்குணத்தில் வருது தவிர வெறும் ஆத்மா வந்து முக்குணத்தில் இருக்கிறது கிடையாது. எப்போ
எப்போ வந்து நம்ம இந்த உடல் எடுக்கிறோமோ, எப்போ வந்து தாயினுடைய கருவில் பூந்து இந்த உடல் எடுக்கிறோமோ, அப்போ தான் வந்து நம்ம முக்குணங்களால் கவரப்படுறோம் பாருங்க. சத்துவகுணம், ரஜகுணம், தமகுணம், இந்த மாதிரி முக்குணங்களால் நம்ம வந்து கவரப்படுறோம். ஆனால் வெறும் ஆத்மா வந்து முக்குணத்துக்கு அடிமையானது கிடையாது. இது நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். எப்போ இந்த உடல் எடுக்கப்படுதோ அப்போ தான் வந்து இந்த முக்குணத்தில் மாட்டப்படுது. ஆனாக்கா வெறும் ஆத்மா வந்து அது வந்து ஆன்மீகமயமானது. ஓகேங்களா? அதனால தான் வந்து குணநிகட ஜாலைகி கலையத்தேன்னு சொல்லுவாங்க. குணநிகட ஜாலைகி கலையத்தே, அதாவது என்னதுனாக்கா, நம்ம எப்போ வந்து ஒரு தாயினுடைய கருவையில் பூந்து அந்த கருவிலேருந்து வெளியாகிறோமோ, மாயாதேவி என்ன செய்கிறாங்கனாக்கா, அவங்க வந்து ஒரு கயிறு வச்சுருக்கிறாங்க. மாயாதேவி ஒரு கயிறு, குணன்னு சொல்லுவாங்க. குணன்னா வந்து கயிறுன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தில். குணம், அதை வந்து அந்த குணத்தை போட்டு பிடிக்கிறாங்க. என்னத்த? இந்த ஆத்மாவை, இந்த உடல் பெற்ற ஆத்மாவை. அதுதான் வந்து சத்துவகுணம், ரஜகுணம், தமகுணம். இந்த மாதிரி கயிறு முக்குணங்களாக நான் கயிறை போட்டு இந்த துர்கை தேவி வந்து மாயாதேவி வந்து நம்மளை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சோன்னு தான் வந்து நம்ம வந்து இந்த முக்குணங்களை வந்து மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். அந்த முக்குணங்களை பிடிச்சோன்னு தான் நம்ம வந்து அழுவ ஆரம்பிக்கிறோம் பாருங்க. அந்த குழந்தை பிறந்தோன்னு அழுகுதை நம்ம நினைக்கிறோம், ஓ குழந்தை பிறந்துருச்சு, சந்தோஷப்படுறோம் நம்ம. ஆனாக்கா அந்த குழந்தை அழுகுது பாருங்க, அதுதான் வந்து முக்குணங்களை மாட்டிக்கிச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து குணங்களால் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம், சில காலம் சந்தோஷமாக இருக்கிறோம். எதனால? இந்த உடல் எடுத்ததுனால. புரியுதுங்களா? நம்ம இங்கே வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரலாம், நிறைய துன்பங்கள் வரலாம். இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் வந்து என்னது? இந்த உடல் எடுத்தது தான். அப்போ இந்த உடல் எடுக்காமல் இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் இருந்தும் கூட நம்ம இந்த உடல் எடுத்ததுனால பகவான் கருணையினாலையும் ஆச்சாரிய கருணையினாலையும் ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு யாருனாக்கா சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபுவாக இங்கே லீலை பண்ண வராது பாருங்க, நம்மளுக்காக வராது. அப்போ சைத்தன்ய மகாபிரபு கருணையினால் நம்மளுக்கு வந்து இந்த மகாமந்திரம் கிடைச்சிருக்கு பாருங்க. இப்போ இந்த மகாமந்திரம் கிடைச்சதுனால நம்ம வந்து அதை சாண்டிங் பண்ணணும். அதை சாண்டிங் பண்ணி, மகாமந்திரத்தை சாண்டிங் பண்ணி வைஷ்ணவர்களோட பக்தரோட எக்ஸசைஸ் பண்ணணும் பாருங்க. இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த கஷ்டங்கள்லேருந்தும் கவலைகள்லேருந்தும் இந்த துன்பங்கள்லேருந்தும் நம்ம வந்து விடுபட முடியும். எப்பயுமே நான் வந்து சொல்லுவேன் பாருங்கள், என்னுடைய கிளாஸ் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பல இன்னல்கள் வரலாம், பல கஷ்டங்கள் வரலாம் வாழ்க்கையில். ஏன்னாக்கா மனிதனாக பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த விதமான கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது, எந்தெந்த ஜீவாத்மாக்கள் உயிர் எடுத்திருக்கோ, உடல் பெற்றிருக்கோ, உதாரணத்துக்கு விலங்குகள், யானை, கரடி, நாய், பூனைகள், இதெல்லாம் கூட உடல் எடுத்திருக்கு. இதெல்லாம் ஒரு வகையான உடல்கள் தான். அப்போ இதுங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, இதுங்களுக்கும் கஷ்டம் இருக்குது. இதுங்களும் கொஞ்ச நேரம் வந்து சந்தோஷமாக இருக்குங்க, கொஞ்ச நேரம் வந்து கவலைப்படுறாங்க பாருங்க. அதனால் இந்த உலகம் வந்து தற்காலிகமான உலகம். அதனால் இங்கே வந்து பல பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனாக்கா யார் புத்திசாலி மனிதராக இருக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து இதில் பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. ஏன்னாக்கா நம்ம சொன்ன மாதிரி இந்த உலகம் வந்து நித்தியமானது கிடையாது, துக்காலையும் அசாஸ்வதம், தற்காலிகமான உலகம், துன்பகரமான உலகம் பாருங்கள். நம்ம வந்து நிறைய வாட்டி நம்ம வந்து சொல்லியிருக்கோம், பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்லை, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்லைன்னு சொல்லுவோம் பாருங்கள், கேள்விப்பட்டிருக்கீங்க. அதனால் பல இன்னல்களை வரலாம். ஆனாக்கா நம்ம வந்து எப்பயுமே பகவானே சார்ந்து இருக்கணும்னு சொல்லப்படுது, சாஸ்திரங்களில் சொல்லப்படுது. எப்படி பிரபு பகவானை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆச்சாரியர்கள் வந்து நம்மளுக்கு பல வகைகளை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. எப்படி பகவானே சார்ந்து இருக்கிறது? பகவானே சார்ந்து இருந்தால் கஷ்டம் வராதா, துன்பம் வராதா? கிடையாது. எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து துன்பங்களை வரதான் செய்யும். அது காலகட்டத்தில் குறிப்பிட்ட டைமில் நம்ம வந்து எது வேணாலும் வந்து சேரும். ஆனாக்கா ஒரு விஷயம் இருக்குது, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும்னு சொல்லுவாங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல தான் நம்ம யார் நம்ம வந்து இந்த பக்தி பாதையில் இருக்கிறோமோ, இந்த கிருஷ்ண உணர்வில் இருக்கிறோமோ,
நம்மளுக்கும் பிரச்சனைகள் வரும். ஆனாக்கா பெருசாக வரக்கூடியது சின்ன ஒரு வெட்டுக்காயம், சின்ன ஒரு இது வச்சு இடிச்சுக்கிடும், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு முடிக்கிறோம். எனக்கா பகவான் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு பாருங்க. இப்போ மட்டும் இல்லை, பல கோடி பிறவி நம்ம பிறந்துட்டோம். அந்த பல கோடி பிறவியிலாகவே பகவான் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நம்மளுக்கு தான் வந்து தெரியல பாருங்க. அதனால தான் வந்து அத்தியாயம் 5 சொல்கிறாரு பாருங்க. அத்தியாயம் 5 கடைசி ஸ்லோகத்தை சொல்கிறாரு பாருங்க. போக்தாரம் எக்தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகூர்தம் சர்வபூத்தானம் ஞாத்மாவம் சாந்தி ருச்சதின்னு சொல்கிறாரு பாருங்க. சுகூர்தன் சர்வபூத்தானம். சுகூர்தன் மீன்ஸ் என்ன அர்த்தம்? அவர் தான் வந்து நமக்கு ஃப்ரெண்டு, வெல்விஷிங் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அவர் மாதிரியான கூட்டாளி நம்மளுக்கு யாருமே கிடையாது. இந்த நம்ம வந்து நிறைய பேர் நம்ம சொல்லலாம், நீ வந்து எனக்கு உயிர் நண்பன், அவன் தான் வந்து எனக்கு உயிர் நண்பன், இனிமேல் நம்ம வந்து எல்லாமே ஒன்றா இருக்கலாம், மச்சான் நீ தாண்டா கெத்து, அந்த மாதிரி நம்ம வந்து பேசியிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஆனாக்கா இது எதுவுமே வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து உண்மை கிடையாது. புரியுதுங்களா? எல்லோரும் சிந்திச்சு பார்க்கணும். எல்லாம் வந்து தற்காலிகமானது தான். அப்போ உண்மையான ஃப்ரெண்டு யார், உண்மையான நம்மளுடைய கூட்டாளி யார் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணர் தான் வந்து நம்மளுக்கு உற்ற நண்பன். ஏன்னாக்கா நம்ம ஒவ்வொரு பிறவி பிறக்கும் போதும் நம்ம கூடயே வராரு பாருங்க, பரமாத்மாவாக உள்ளே இருந்துக்குது. புரியுதுங்களா? நம்ம எத்தனை பிறவி பிறந்திருப்போன்னு நம்மளுக்கே தெரியாது. சில புறப்பாதர்கிட்ட ஒரு சீடர் கேட்பாராம், அந்த 1970s புறப்பாதர் கேட்பாராம், அவர் ஒரு சீடர், புறப்பாத் நம்ம வந்து இப்போ வந்து அவர் கேட்பாராம், நான் வந்து இப்போ மனசை பிரிவு பிறந்திருக்கிறேன், நான் இதுக்கு முன்னே என்னவா இருந்தேன்னு தெரிஞ்சிக்க முடியுமான்னு புறப்பாதர் கேட்பாராம். புறப்பாதர் அழகாக சொல்லுவார், நீ இப்போ இந்த மனுஷ பிரிவு எடுத்திருக்கிறிய, இதை மட்டும் நீ பாரு, இதை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு, இப்போ உனக்கு கிருஷ்ண உணர்வு கிடச்சிருக்கு, இதை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு. நான் முன்ன பிரிவு என்ன இருந்தேன், அதுக்கு முன்னே என்ன வருதுன்னு சொல்லிட்டு நீ வந்து திங்கிங் பண்ணாத. நீ அதை யோசிச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ உள்ள உனக்கு கிடைச்ச இந்த கிஃப்ட்டை நீ வந்து மறந்துடுவ, இந்த கிருஷ்ண உணர்வு என்ற இந்த கிஃப்ட்டை நீ வந்து மறந்துடுவ. இது வந்து புறப்பாடு வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னாக்கா இது வந்து ஒரு கரெக்டான விஷயம் தான். ஏன்னாக்கா நம்ம வந்து முன் பிறவியை பற்றி நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா நம்ம வந்து இப்போ உள்ள காலத்தை நம்ம வந்து விட்டுருவோம். அதனால தான் பகவானுடைய கருணையினால் சில விஷயங்கள் வந்து நம்ம பிறந்தோன்னே நம்மளுடைய மைண்ட்லேருந்து அழிக்கப்படுது பாருங்க. ஏன்னாக்கா பல பிரிவு நம்ம பிறந்துட்டோம். அப்போ அந்த பல பிரிவில் செஞ்ச கர்ம வினைகளை வந்து நம்மளுடைய ஆத்மாலையும் சூட்சும சரீரத்தில் இருக்குது. அப்போ வந்து அந்த புத்தியிலேருந்து அழிக்கப்படுது பாருங்க. அதனால தான் வந்து சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் தோணும், அப்போ வந்து இங்கே இருந்தோமோ அப்படி இருந்தோமோன்னு. அது ஏன்னாக்கா அந்த மாதிரி விடுறாருனாக்கா கிருஷ்ணர் மறுபிறவி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த உணர்வுக்காக தான் சில நபர்களுக்கு வந்து நான் முன்பிரிவில் வந்து நான் இங்கே பிறந்திருப்பேன், நான் முன்பிரிவில் வந்து அங்கே இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களை வந்து கிருஷ்ணர் வந்து அவங்களுக்கு விடுறாரு. அது ஏன்னாக்கா மறுபிரிவு இருக்குது அது நம்புறதுக்காக தான் அந்த மாதிரி செய்கிறாங்க, தவிர நம்ம அதையே நினச்சிக்கிட்டு வாழணும்னு கிடையாது. அதனால தான் வந்து சில பொறுப்பாக சொல்லுவார், நீ வந்து நம்ம கிடைக்கக்கூடிய இந்த மனித பிரிவை நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்தணும். இப்போ இருக்கிற மனித பிரிவை கரெக்டாக பயன்படுத்தி நம்ம வந்து இதில் ஒழுங்காக பக்தி செஞ்சு நம்ம வந்து ஆன்மீக லோகத்தை அடைய பார்க்கணும்னு சொல்லுவார். புரியுதுங்களா? அப்போ உணர்வு விஷயங்கள் சொல்லப்படுது. என்னதுனாக்கா ஆத்மாவை யாராலும் அழிக்க முடியாது. முதல் சொன்ன மாதிரி தான், ஆத்மா வந்து யாராலையும் அழிக்க முடியாது. அது எப்படின்னாக்கா நம்ம ஆத்மாவுடைய சைஸ் என்னதுனாக்கா நம்ம முடி இருக்குல்ல, அந்த முடியினுடைய நுண்ணிய பகுதி, நம்ம முடியினுடைய மின்னுக்கு அதை 10,000 வாட்டி வெட்டணும். அதை 10,000 வாட்டி வெட்டணும்னாக்கா அதனுடைய சின்ன பகுதி எவ்வளோ கிடைக்குமோ அதுதான் வந்து ஆத்மாவுடைய அளவுன்னு சொல்லப்படுது. அப்போ நம்மளால் வந்து முடியோடைய மின்னுக்கு வந்து 10,000 வாட்டி வெட்ட முடியுமா? யோசிச்சு பாருங்கள், முடியவே முடியாது. 10,000 வாட்டினா யோசிச்சு பாருங்கள், எப்படி நம்ம 10,000 வாட்டி மின்னுக்குள்ள முடியும் நம்ம வந்து வெட்ட முடியும்? அப்போ அந்த அளவுக்குள்ளே தான் வந்து ஆத்மாவுடைய சைஸுன்னு சொல்கிறாரு பாருங்க. அப்போ வந்து நம்மளால் யோசிக்கவே முடியாது. அவ்வளோ சின்னதோட சின்ன விஷயமானது இந்த ஆன்மீக ஆத்மா. அப்போ
ஆத்மாவோட அளவு வந்து அந்த மாதிரியானது. 10,000ல் ஒரு 10,000 வாட்டி கட்டினது அந்த சின்ன பங்குன்னு சொல்லுவோம். அப்போ அந்த சின்ன ஆத்மா தான் பாருங்கள், அந்த சின்ன ஆத்மா தான் வந்து அவ்வளோ பெரிய யானையோட உடலில் இருந்து யானையை தூக்கிட்டு போகுது. யானை வந்து 2000-3000 கிலோ இருக்கும். அப்படிப்பட்ட பெரிய உருவம் கொண்ட யானையே அந்த சின்ன ஆத்மா தூக்கிட்டு போகுது பாருங்க. அதுதான் அந்த ஆத்மாவுடைய பவர்னு அர்த்தம். எனக்கா ஆத்மா வந்து ஆன்மீகமானதுனால அது வந்து உடல் எடுக்கும் போது, உடலில் போகும்போது அதுதான் வந்து உடல் முழுக்க பரவுது பாருங்க. அப்போ அந்த உடலில் அந்த ஆத்மா வெளியாயிருச்சுன்னா நம்ம 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகணும், ரைட்டா இல்லைங்களா? அதே அந்த ஆத்மா நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நாமாவே நடந்து போகலாம். இதுதான் வந்து ஆத்மாவுடைய தன்மைன்னு அர்த்தம். அந்த அவ்வளோ பெரிய யானையே தூக்கிட்டு போகுது அந்த ஆத்மா, சின்ன ஆத்மா. இதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ பப்பட்டில் வந்து இன்னொரு விஷயம் சில பிரபாகர் சொல்கிறாரு. என்னதுனாக்கா, இந்த பப்பட்லே எனவே ஆத்மா இவ்வுடலின் தொடர்பில் இருப்பது எவ்வாறு என்பதையும், உடல் அழிவுற்ற பின்னர் அவன் எவ்வாறு வெளியில் உள்ளான் என்பதையும் ஜட கண்களால் காண்பது சாத்தியமல்ல. ஜட விஞ்ஞானத்தில் இதை ஆய்ந்தறிய யாராலும் முடியாது. ஆத்மா வந்து இந்த உடலுடைய தொடர்பில் இருக்கும்போது உடல் அழிவற்று அவன் எவ்வாறு வெளியில் உள்ளான் என்பது ஜட கண்களால், நம்மளுடைய ஜட கண்களால் பார்க்கவே முடியாது. எப்படி நம்மளோட இந்த உடல் அழிஞ்ச பிறகு இந்த ஆத்மா வந்து நம்மளால் பார்க்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு பாருங்க. அப்போ அதே போல் ஜட விஞ்ஞானத்தில் இதை ஆய்ந்தறிய யாராலும் முடியாது. இப்போ ஆராய்ச்சியாளர்களாக இருக்கிறாங்க, சயின்டிஸ்டாக இருக்கிறாங்க, இவங்களாலேயே இதனால் பார்க்க முடியாது. நம்ம சொன்ன பாருங்கள் ஆரம்பத்தில் அந்த டெலஸ்கோப்லாம் வச்சு செக் பண்ணுவாங்க, அதெல்லாம் அந்த மாதிரி யாராலையும் நம்ம வந்து ஆத்மா பார்க்கவே முடியாது. அதுதான் வந்து சில அப்புறம் சொல்கிறாரு பாருங்க. ஏன்னாக்கா ஆத்மாவோட அளவு வந்து அந்த மாதிரியான சிறு விஷயமாக இருக்குது, சூட்சமானதாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ இதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னாக்கா ஆத்மா வந்து எங்கும் நிறைந்தது. ஏன்னாக்கா அது வந்து ஆன்மீகமயமானது. ஏன்னாக்கா அது வந்து கிருஷ்ணருடைய தாசன். நம்மளாம் வந்து கிருஷ்ணன் தாசர்கள் ஆத்மாலாம். இப்போ நான் சொல்கிறேன்னு, நான் என்பது வந்து இந்த ஆத்மாவை குறிக்குது. நான் என்னது இந்த உடலை குறிக்கிறது கிடையாது. ஏன்னாக்கா உடல் வந்து தற்காலிகமானது, அது வந்து அழியக்கூடியது. புரிஞ்சுக்கணும். இந்த நான் சொல்கிறது வந்து ஆத்மாவை குறிக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் ஆத்மா எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் பகவான் இருப்பார். அதனால தான் வந்து பரமாத்மா எப்போ வெளியாகிறாரோ இந்த உடலை விட்டு அவர் கூடயே இந்த ஆத்மாவும் வெளியாகும். அதை தான் வந்து நம்ம இறப்புன்னு சொல்கிறோம் பாருங்க. பரமாத்மா வெளியான பிறகு தான் ஆத்மா அவர் கூட வெளியாகும். இதுதான் வந்து ஒரு கணக்கு. இதுதான். அப்போ வந்து நம்ம வந்து இன்றைக்கு ஒரு ஸ்லோகத்தில் வந்து சில விஷயங்களை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆத்மாவோட அளவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஆத்மாவோட தன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் வந்து நம்ம வந்து அடுத்து வந்து ஒரு ஆச்சாரியருடைய அவருடைய சில விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். அவர் சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். யாருனாக்கா சில விருந்தாவன் தாஸ் தாக்கூர் அவருடைய சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னாக்கா சில விருந்தாவன் தாஸ் தாக்கூர் வந்து அவர் வந்து ஆன்மீக ஆச்சாரியர், அவர் வந்து குரு. அவரை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து விருந்தாவன் தாஸ் தாக்கூர் யாருனாக்கா, மகாபாரதத்தில் வியாசதேவர் இருந்தார்ல, வியாசதேவர் தான் வந்து சைத்தன்ய மகாபிரபு காலகட்டத்தில் வந்து விருந்தாவன் தாஸ் தாக்கூராக வராரு. சைத்தன்ய மகாபிரபு காலத்தில் இருந்த விருந்தாவன் தாஸ் தாக்கூர் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள். ஏன்னாக்கா அவருடைய மறைவு தினம் வந்து போன புதன்கிழமை வந்துச்சு, அவருடைய மறைவு தினம். அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நம்ம ஆச்சாரியரை பற்றி பேசும்போது பகவான் வந்து சந்தோஷப்படுவார். ஏன்னாக்கா கிருஷ்ணர் வந்து தன் பக்தர்களை பற்றி பேசுகிறது தான் ரொம்ப வந்து விரும்புவார். ஓகேங்களா? அப்போ விருந்தாவன் தாஸ் தாக்கூரை பற்றி நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, விருந்தாவன் தாஸ் தாக்கூர் வந்து ஸ்ரீவாச பண்டிதரின் மருமகளால் நாராயணி தேவி, அதாவது விருந்தாவன் தாஸ் தாக்கூருடைய அம்மா வந்து நாராயணி தேவி.
அவங்களுக்கு வந்து அவங்க வந்து கௌரங்க மகாபுரு ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபுரோட கருணை கிடைச்சதுனால அவங்க வந்து எப்பயுமே வந்து சைத்தன்ய மகாபுரு மேலே வந்து ரொம்ப வந்து பற்றுதலாக இருப்பாங்க. யார்? ஸ்ரீ விருந்தாவன் தாஸ் தாக்கூருடைய அம்மா. யார்? நாராயணி தேவின்னு. அவங்க வந்து பகவான் மேலே ரொம்ப பற்றுதலாக இருக்கிறனால அப்போ அவங்களுடைய அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப பகவான் சைத்தன்ய மகாபிரபுவோட ரொம்ப தீவிர பக்தியாக இருந்தாங்க. அப்போ வந்து ஸ்ரீ நித்யானந்த பிரபுவோடைய கடைசி சீடராக பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் அவரை பெற்றெடுத்தாங்க. நித்யானந்த பிரபுவோட சீடர் தான் வந்து யாருனாக்கா ஸ்ரீ பிருந்தாவன் தாஸ் தாக்கூர்னு சொல்லப்படுது. அந்த நித்யானந்த பிரபு இருக்கிறால ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபுடைய கூட இருப்பார் பாருங்க, அவருடைய கடைசி சீடர் தான் வந்து யாருனாக்கா ஸ்ரீ பிருந்தாவன் தாஸ் தாக்கூர். அவர் வந்து சைத்தன்ய பாகவதத்தை எழுதியிருக்கிறாருன்னு சொல்லப்படுது. ஸ்ரீ சைத்தன்ய பாகவதம்னு ஒரு கிரந்தத்தை, ஒரு சாஸ்திரத்தை அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. அப்போ வந்து அவர் வந்து சில ரூப கோஸ்வாமி, சில சனாதன கோஸ்வாமி, சில கிருஷ்ணதாஸ் கவிராஜர் மற்றும் பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் போன்ற வைஷ்ணவர்கள் வந்து இந்த வந்து அவர் வந்து எப்பயுமே வந்து சில ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி அவங்க வந்து எப்பயுமே வந்து அவர் பின்பற்றி வந்தாருன்னு சொல்லப்படுது. அப்போ அவங்களாம் வந்து சாஸ்திரங்கள் எழுதுகிறாங்க பாருங்க. ஏன்னாக்கா ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமிலாம் வந்து சாஸ்திரங்கள்லாம் நிறைய எழுதியிருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களும் வந்து எப்பயுமே எழுதும் போது அந்த சாஸ்திரத்தை வந்து அவங்கள வந்து எப்பயுமே குறிக்க மாட்டாங்க. நான் தான் எழுதுனேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எழுத மாட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப வந்து அடக்கமாக இருப்பாங்க. அப்போ அவர்கள் வந்து தங்கள் குடும்ப வம்சாவளி அல்லது தனிப்பட்ட வரலாறு பற்றி எதையும் குறிப்பிடுவதில்லை. ஸ்ரீ ரூப கோஸ்வாமி அவங்க வந்து எப்பயுமே வந்து தன்னுடைய குருவை பற்றி தான் வந்து எப்பயுமே மென்ஷன் பண்ணி எழுதுவாங்க. எந்த சாஸ்திரத்தை எழுதினாலும் தன்னுடைய குருவை பற்றி தான் வந்து எழுதுவாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ 16ஆம் நூற்றாண்டில் வந்து சில கவிதைகள், புத்தகங்கள் இதெல்லாம் வந்து எழுதியிருக்கிறாங்க. யார்? இந்த பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் வந்து எழுதியிருக்கிறாருன்னு சொல்லப்படுது. அவர் வந்து எப்பயுமே வந்து தன்னை வந்து எப்பயுமே குறிப்பிட்டது கிடையாது. அவர் வந்து தன்னுடைய ஆசான்கள், தன்னுடைய குருவை தான் வந்து எப்பயுமே வந்து எழுதுவார். தன்னுடைய குருவை தான் எப்பயுமே வந்து மென்ஷன் பண்ணி எழுதுறாருன்னு சொல்லப்படுது. அப்போ கிருஷ்ணதாஸ் கவிராஜர் வந்து ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரத்தில் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் முடிவிலும் தனது குருக்களை புகழ்கிறார். சில ரூப ரகுநாத பதே ஜார ஆசா சைத்தன்ய சரிதாமிரத கஹே கிருஷ்ணதாசா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சொல்லி தான் எப்பயுமே வந்து எழுதுவாராம். யார்? பிருந்தாவன் தாஸ் தாக்கூர். அவர் வந்து எப்பயுமே வந்து தன்னுடைய குருவை பிரதிநிதித்துவம் எழுதுவார்னு சொல்லப்படுது. ஆச்சாரியர்களை புகழ்ந்து தான் எழுதுவார்னு சொல்கிறார். யார்? பிருந்தாவன் தாஸ் தாக்கூர். அப்போ ஸ்ரீ ரூபர் மற்றும் ஸ்ரீ ரகுநாதரின் தாமரை பாதங்களில் பிரார்த்தனை செய்து அவர்களின் கருணையை எப்போதும் விரும்பும்னா கிருஷ்ணதாசர் அவர்களின் அடிச்சுவர்களை பின்பற்றி ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரத்தை விவரிக்கின்றேன். அவர் வந்து எப்பயுமே வந்து தன்னுடைய ஆச்சாரியர்கள், குருக்கள் அவங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி அவர் வந்து அந்த சைத்தன்ய சரிதாமிரத்தை எழுதுறதுக்காக விவரிக்கின்றேன்னு சொல்கிறாரு, எழுதுறாருன்னு சொல்கிறாரு. சில கிருஷ்ணதாஸ் கவிராஜர் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிரதம் அத்தியாயம் 20:88 வியாசதேவர் என்று பட்ட பிருந்தாவன் தாஸ் தாக்கூரர் வந்து நித்யானந்தரின் விருப்பமான பக்தர். நித்யானந்த ஒரு பிரபுவோட விருப்பமான பக்தராக கருதப்படுறாருன்னு சொல்கிறாரு. எனவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் லீலைகளை விவரிப்பதில் அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு லீலைகளை விவரிப்பதில் அவர் வந்து வியாசதேவராக கருதப்படுறாரு. யார்? பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் தான் வந்து வியாசதேவராக கருதப்படுறாருன்னு சொல்லப்படுது. எனக்கா நம்ம சொன்ன பாருங்க, மகாபாரதத்தில் வியாசதேவர் தான் வந்து இங்கே சைத்தன்ய மகாபிரபு லீலையில் வந்து பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் தான் காணப்படுறாரு. அவர் வந்து
அவர் வந்து பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் வந்து சைத்தன்ய மகாபிரபு கீதையில் வந்து மகாபாரதத்தில் வந்து வியாசதேவர் தான் வந்து இங்கே சைத்தன்ய மகாபிரபு கீதையில் வந்து பிருந்தாவன் தாஸ் தாக்கூராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்போ கிருஷ்ணதாசரின் பணிவான இதயம் கவிராஜ பிருந்தாவன் தாஸ் தாக்கூரை பற்றி மேலும் பல புகழரங்களை பெற்றிருக்கிறார். அப்புறம் சைத்தன்ய பாகவதத்தை கேட்பதனுடன் அவர் இந்த மாதிரி சைத்தன்ய பாகவதத்தையும் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லப்படுது. சைத்தன்ய பாகவதத்தை படிப்பதன் மூலம் ஒருவர் பகவான் சைத்தன்யர் மற்றும் பகவான் நித்யானந்தரின் மகிமைகளை புரிந்து கொள்வார். மேலும் அவர் கிருஷ்ணரின் தூய அன்பின் மிக உயர்ந்த பரிபூரணத்தை அடைவார். யார் யார் வந்து இந்த சைத்தன்ய பாகவதத்தை படிக்கிறாங்களோ, பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் எழுதின சைத்தன்ய பாகவதத்தை படிக்கிறாங்களோ கேட்குறாங்களோ, அவங்க வந்து எப்பயுமே வந்து பகவான் கிருஷ்ணருடைய பகவான் சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையை பெறுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த இதில் குறிப்பிடப்படுது. ஓகே, இவ்வளவு அற்புதமான புத்தகத்தை ஒரு மனிதரால் எழுத முடியாது என்பதால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவே ஸ்ரீ பிருந்தாவன் தாஸ் தாக்கூரின் வாயிலாக அதை பேசியதாக தெரிகிறது. இந்த மாதிரியான அற்புதமான ஒரு புஸ்தகத்தை வந்து ஒரு சாஸ்திரத்தை வந்து யாரும் எழுத முடியாததுனால அந்த மாதிரி நம்ம வந்து எழுத முடியாததுனால ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவே வந்து பிருந்தாவன் தாஸ் தாக்கூருக்கு வந்து அவர் போதிக்கிறாரு. அவர் போதிச்சு அவருடைய கருணையினால் எழுதுகிறாருன்னு சொல்லப்படுது. அப்போ வந்து பிருந்தாவன் தாக்கூருடைய தாமரை பாதங்களில் வந்து நூற்றுக்கணக்கான மரியாதைக்குரிய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்கிறாரு. யார் இந்த இதை எழுதுனவங்க பிருந்தாவன் தாஸ் தாக்கூருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகளை தெரிவிக்கிறாங்க. ஏன்னாக்கா அந்த மாதிரியான ஒரு சாஸ்திரத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லப்படுகிறாங்க. அப்போ இவ்வளவு மதிப்புமிக்க புத்தகத்தை தொகுத்ததன் மூலம் அவர் அனைவரையும் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுவித்து நம்மளுக்கு கருணை காட்டுகிறார். யார் பகவான் வந்து இந்த பகவானை பற்றி எழுதுனால பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் வந்து பகவானுடைய சாஸ்திரங்கள் எழுதுனால நம்ம வந்து இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலேருந்து விடுவிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதில் சைத்தன்ய சரிதாமன் இருக்கிறோம். அப்போ கடைசியாக வந்து அதாவது கடைசியாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா நவதீபம் இருக்குங்களா, நவதீபம் நம்மளுடைய மாயாப்பூர் நவதீபம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் வந்து நித்யாய கௌரங்கா மற்றும் ஸ்ரீ ஜெகநாதருடைய மூர்த்திகளை ஸ்தாபனம் பண்ணி அவங்க வந்து அவருக்கு நிறைய சீடர்கள் வந்து பிரம்மச்சாரியாக இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. யாருக்கு? பிருந்தாவன் தாஸ் தாக்கூர். அவர் வந்து பல இடங்களில் வந்து நித்யாய கௌரங்காவை வழிபட்டு ஜெகநாதருடைய புகழன் பாடி நிறைய சீடர்களை ஏற்றுக்கிறாரு, பிரம்மச்சாரியர்களும் அவர் கூட இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ வந்து தனது விருப்பமான தெய்வங்களை வழங்கினார். ஸ்ரீ கேசவ பாரதியின் வழித்தோன்றலான கோபிநாத பிரம்மச்சாரி உட்பட பிருந்தாவன் தாஸ் தாக்கூருக்கு பல சித்தாந்தங்கள் இருந்தன. கிருஷ்ணரின் பொழுதுகளில் பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் சில வியாசதேவர் அவர்கள் சமாதி 64 சமாதிகள் பகுதி உள்ளது. அதாவது பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் வந்து அவர் வந்து நிறைய சீடர்களாக இருந்தாங்க. அவர் வந்து அவருடைய சமாதி வந்து 64 பகுதிகளில் இருக்குதுன்னு சொல்லப்படுது. 64 பகுதிகளில் காணப்படுது. யாருடைய? சில பிருந்தாவன் தாஸ் தாக்கூருடைய. அப்போ அந்த வகையில் வந்து பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை நம்ம கொடுத்துருக்கிறாரு சாஸ்திரம் மூலியமாங்க. ஏன்னாக்கா நம்மளாம் வந்து பந்தப்பட்ட ஜீவாத்மா குறிப்பிடப்படுத்துகிறாங்க சாஸ்திரம். நம்மளாம் பந்தப்பட்ட ஜீவாத்மா. அப்போனா நம்ம வந்து எப்படி பகவான்கிட்ட போய் சேரணும், பகவானுடைய வழிபாட்டில் எப்படி வரணும், பகவானுக்கு பக்தி எப்படி செய்யணும் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எடுத்து காட்டுறதுக்காக பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் வந்து இந்த மாதிரி சாஸ்திரங்களை எழுதியிருக்கிறாரு, சைத்தன்ய பாகவதத்தை ஏற்றியிருக்கிறாருன்னு சொல்லப்படுது. அப்போ வந்து அவர் கருணையை நம்ம வந்து வேண்டி நம்ம வந்து இந்த பக்தி பாதையில் நம்ம வந்து முன்னேறணும், கிருஷ்ண உணர்வு முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்பயுமே வேண்டிக்கணும். ஓகேங்களா? அப்போ இன்றைக்குள்ள ஸ்லோகத்தினுடைய கன்க்ளூஷன் என்னதுனாக்கா, நம்ம பார்த்த இந்த ஸ்லோகத்தில் அத்தியாயம் 13 டெக்ஸ்ட் 33 நம்ம பார்த்த விஷயம் என்னதுனாக்கா, இன்றைக்கி நம்ம வந்து ஆத்மாவுடைய தன்மையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னாக்கா ஆத்மாவை வந்து அழிக்க முடியாது. ஆத்மா வந்து
உதாரணம் கொடுத்தாரு பாருங்க சில பிரபாதர். எப்படி ஆகாயம் இருக்கோ அதே போல் வந்து ஆத்மா வந்து ஆகாயம் மாதிரி. அது வந்து என்னதான் மேகமூட்டங்கள் வந்தாலும் ஆகாயம் மாறாமல் இருக்குல்ல, அதே போல் இந்த உடல்களை வந்து என்னதான் நம்ம வந்து மாற்றினாலும் ஆத்மா வந்து நிச்சயமாக ஆத்மாவாக தான் இருக்குது. அது வந்து எப்பயுமே வந்து உடலோட கலக்கிறது கிடையாது அப்படின்னு சொன்ன மாதிரி காற்று உதாரணம் கொடுத்தாரு. எப்போ வந்து காற்று வந்து தண்ணீரையும் மண்ணிலையும் போயிட்டு வருதோ, ஆனால் காற்று வந்து அது வந்து மாசு அடையிறது கிடையாது. அதே போல் தான் வந்து ஆத்மா வந்து பல உடல்கள் எடுத்தாலும் ஆத்மா வந்து எப்பயுமே நித்தியமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. புரியுதுங்களா? அப்போ தொடர்ந்து வந்து நம்மளுடைய பகவத்கீதையில் வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்லப்படும். இன்னும் வந்து இந்த ஸ்லோகம் முடிகிறதுக்கு வந்து இன்னும் ரெண்டு ஸ்லோகங்கள் தான் இருக்குது இந்த அத்தியாயம் முடிகிறதுக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம வந்து இந்த விஷயங்கள் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ வந்து இந்த விஷயங்கள் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னாக்கா, நான் சொன்ன மாதிரி அப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த பக்தி பாதையில் வந்து நம்ம முன்னேற முடியும். பக்தி பாதையில் ஏன் முன்னேறினாக்கா நம்ம வந்து கிருஷ்ணர் அடையணும். புரியுதுங்களா? அப்போ வந்து எப்பயுமே நம்ம வந்து இந்த பகவான் நாமத்தை சாண்டிங் பண்ணணும். ஓகேங்களா? பகவான் நாமத்தை சாண்டிங் பண்ணணும். பகவானுடைய புஸ்தகங்களை படிக்கணும். சில அப்புறப்பாளர்களுடைய புஸ்தகங்களை படிக்கணும். 4 கோட்பாடுகளை படிக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது தான் வந்து நம்ம சிறு முயற்சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான வழிக்கு கொண்டு சேர்த்து பாருங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் என்ன தான் கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் எல்லாமே வந்து பகவானுடைய பாதங்களை நம்ம வந்து ஒப்படைச்சிடணும். புரியுதுங்களா? பகவானுடைய பாதங்களை நம்ம எப்போ ஒப்படைக்கிறோமோ அப்போ தான் வந்து நம்ம வந்து பகவானுடைய சிந்தனையிலே இருக்க முடியும். எப்போ நம்ம மைண்டு வந்து பகவானுடைய சிந்தனையிலேருந்து வெளியாகுதோ அப்போ வந்து மாயையால் நம்ம கவரப்படுவோம் பாருங்கள். மாயையோடைய இதில் போயிடும். எனக்கு துன்பமே வருது அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பல விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த மனித உடல் எடுத்ததுனால பல விஷயங்கள் வரும், நம்மளுக்கு பல இன்னல்கள் வரும், பல சோதனைகள் வரலாம். அப்போ எப்போ வந்து ஒரு மனுஷனை வந்து புத்திசாலி மனிதர் வந்து இந்த கிருஷ்ண உணர்வு நாடி வராங்களோ, இந்த நான் சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள் தேடி வராங்களோ, அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஆன்மீக ஞானம் கிடைக்கப்படுது. அப்போ வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ நான் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து சாண்டிங் பண்ணுறதை விட்டுறக்கூடாது. எப்பவுமே சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சில புறப்பாத புத்தகங்களை படிக்கணும். கோயிலுக்கு வந்து சேவை செய்யணும். கோயிலில் உள்ள பக்தர்களுக்கு சேவை செய்யணும். இந்த மாதிரி விசேஷமான டைம்லாம் நம்ம வந்து கோயிலுக்கு தான் வரணும். புரியுதுங்களா? ஓகே. அப்போ வந்து எல்லோரும் வந்து 3 வாட்டி ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொல்லி நம்மளுடைய பகவத்கீதை கிளாஸை நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீ ராதா கோபால் ஜி கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.